வணக்கம். இது ஜென்டாக்ஸ். 2026 பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு 3 முறை முதலமைச்சராக தமிழ்நாட்டில் பொறுப்பேற்ற ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கிறார். ஏன் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கும் அவர் பதில் சொல்றாரு. எதிர்கட்சிகள் பிரிந்து கிடப்பதால் 26 பேரவை தேர்தலில் திமுக மீண்டும் வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது அவருடைய கருத்தா அப்படின்னு கேட்டா இல்ல, மக்கள் கருத்து. இது எதிர்கட்சிகள் பிரிஞ்சிருக்கிறதுனால திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. மக்கள் அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு இவருக்கு சொல்வதற்கு பின்னால இருக்கக்கூடிய காரணம் என்ன? அதிமுக ஆட்சிக்கு வரும், இபிஎஸ் முதலமைச்சர் ஆவாரு அப்படின்னு ஏதேனும் ஒரு பகுதி மக்கள் நினைச்சா மக்கள் இப்படி நினைக்கிறாங்கன்னு அவர் சொல்லுவாரா? இபிஎஸ் எந்த காலத்திலயும் அவர் முதலமைச்சர் ஆக மாட்டாருங்கிறதுல அவர் தெளிவா இருக்கிறாருல்ல, அத மக்கள் கருத்துன்னு சொல்லி அவருக்கு சொல்ல மாட்டாருல்ல. ஆனா திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாருன்னா அவருடைய பார்வை திமுக பக்கம் வந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தமாகுது. முதலமைச்சரை சந்திக்கிறாரு, பேசுறாரு, அதெல்லாம் வேறு விஷயம். அதனால எல்லாம் கூட்டணிக்குள்ள வந்துருவாருன்னு சொல்ல முடியாது. நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எல்லாரோடையும் பேசுறாரு. அவரை தீவிரமாக எதிர்க்கக்கூடியவர்களையும் சந்தித்தால் பேசுகிறார். அவங்க கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுக்கிறார். ஜனநாயகத்துல, இந்திய அரசமைப்பு சட்டத்துல ஒரு மாநில முதலமைச்சர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அரசமைப்பு சட்டம் எதிர்பார்க்குதோ அந்த மாதிரி முதலமைச்சர் நடந்துக்கிறாரு. மற்றவங்க எப்படி நடந்துக்கிறாங்கிறத பற்றி நம்ம சொல்ல வேண்டாம். தலைமை பண்புன்னா என்ன, அதற்கு அடையாளம் என்னன்னு கேட்கும் போது, நேற்று கூட அதை பற்றி பேசும்போது முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, பாசிட்டிவ் இம்பாக்ட ஏற்படுத்துறவங்க தான் தலைவர்களாக அறியப்படுவார்கள். சமூகத்துல நேர்வகையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர்கள் தான் தலைவராக அறியப்படுவார்கள். தலைவர்களுக்கான அடையாளம் அதுதான் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இன்னைக்கு தேதியில யாரு நேர்வகையான தாக்கங்களை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அது மு.க. ஸ்டாலின் முதலமைச்சரை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. மற்றவங்க எல்லாம் நெகட்டிவ் கேம்பெயின்ல தான் முழுமையாக இருக்கிறாங்க. அந்த வகையில பார்க்கும்போது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு ஓபிஎஸ் சொல்றதுல இன்னும் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது என்ன காரணத்தினால அவரு சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமிக்கோ நயினார் நாகேந்திரனுக்கோ எரிச்சல் ஊட்டுவதற்காகவா? நயினார் நாகேந்திரன் அமித்ஷாவை சந்திப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கல, அல்லது அதை பற்றி பல முறை கேட்டும் பதில் சொல்லல, கேட்டு சொல்லவில்லை அப்படிங்கிற ஒரு அதிருப்தியை ஓபிஎஸ் வெளிப்படுத்தி இருந்தாரு. அது ஒண்ணு. இபிஎஸ்ஐ எந்த காலத்திலயும் கட்சியில சேர்க்க மாட்டேங்கிறாரு, கூட்டணிக்குள்ள வைத்துக் கொள்ள மாட்டேங்கிறாரு. எந்த சூழல்லையும் அடுத்த சட்டப்பேரவையில பேரவை உறுப்பினராக ஓபிஎஸ் வந்துவிடக் கூடாதுன்னு அதிமுக உறுதியாக இருக்குது. டிடிவி உறுப்பினராக வந்துவிடக் கூடாது அப்படின்னு ஒரு உறுதியாக இருக்குது. என்ன நம்பிக்கையில? அவங்களால திமுக பக்கம் போக முடியாது, திமுக ஹவுஸ்ஃபுல், அங்க திமுக பக்கம் ஓபிஎஸ்ஓ டிடிவியோ போக முடியாது, பிஜேபியும் அதிமுகவும் இருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ளேயும் வர முடியாது. அது இபிஎஸ் அதே கூட்டணியில தலைவராக இருக்கிறாரு. அவரை தலைவராக கொண்டிருக்கும் கூட்டணியில நாங்கள் இருக்க மாட்டோம்னு அவங்க வெளியில போறாங்க. அது அவங்க முதல்ல அந்த நிலையை எடுத்தாங்களா, அல்லது இவர் அவங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொன்னதுனால அவங்க வேறு வழி இல்லாம வெளியில போறாங்களாங்கிறதுலாம் விவாதத்துக்குரிய வேறு விஷயம். ஆனா அந்த கூட்டணியில இடம் இல்லை. அப்ப இன்னொரு சாய்ஸ் என்ன இருக்கு? திமுக கூட்டணிக்கு போகணும், அல்லது விஜய் தனியாக இருந்தால் அந்த கூட்டணிக்கு போகணும். அதுக்கு கதவை ஓபன் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா டிடிவியும் ஓபன் பண்றாரு, ஓபிஎஸும் ஓபன் பண்றாரு. கரூர்ல உயிரிழந்தவர்களை சென்னைக்கு வரவழைச்சு நேர்ல ஆறுதல் சொன்ன விஜயை நான் பாராட்டுகிறேன் அப்படின்னு விஜய்க்கு ஒரு பாராட்டு, திமுகவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். ரெண்டு பக்கமும் கதவை திறந்து வைத்துக் கொள்வது போல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் அவர் சொல்றாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்னென்னலாம் தகவல் இருக்கு? திமுகவை விட, மு.க. ஸ்டாலினை விட, அதாவது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா கூட பரவாயில்ல, இபிஎஸ் வரக்கூடாது. மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆனாலும் பரவாயில்லை, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் ஓபிஎஸ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னால இருக்கக்கூடிய செய்தி. அது ஏன் கருத்து இல்ல, மக்கள் அப்படி நினைக்கிறாங்கிறத சொன்னேன். அதிமுக ஒன்றுபட்டு இருந்தால், பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றுபட்டு இருந்தால், கூட்டணி எல்லாரும் ஒரே கூட்டணியாக இருந்தால் வெற்றி பெறும்னு தானே சொல்றேன். அப்போ நான் திமுக சைடுக்கு பேசுறேன்னு என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு யாராவது சொல்லும் போது அவங்க பதில் சொல்வதற்கு ஒரு ஸ்பேஸ வச்சுக்கிட்டே பேசுறாரு.
ஓகே ரைட், அது அரசியல்வாதியினுடைய திறமை அப்படின்னு வச்சுக்கலாம். பிஜேபி அந்த கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ்சியும் டிடிவியும் அகாமடேட் பண்ணிக்கிறத பற்றி எடப்பாடி பழனிசாமியிடம் பேசவே இல்லையா? பேசி அது நிராகரிக்கப்பட்டதா அப்படிங்கிறது கேள்வி. அதிமுகவுக்குள்ள சேர்க்க மாட்டேன் அப்படின்னு அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க. பிஜேபி கூட்டணிக்குள்ளேயே வைக்க முடியாதா? என்டிஏ கூட்டணிக்குள்ளேயே வைக்க முடியாதா? அதிமுக ஒரு பக்கமும் இவங்க ஒரு பக்கமும் இருக்க முடியாதா? நிதிஷ்குமாரும் சிராக் பாஸ்வானும் இருக்கிறாங்களே இப்போ, எப்படி ஒருவருக்கு ஒருவர் ஏழாம் பொருத்தமாக இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனா ஒரே கூட்டணிக்குள்ள பாஜக தானே வச்சிருக்குது. அதே மாதிரி இவங்க கொண்டு வர முடியாதா? இன்னும் காலம் இருக்குன்னு அவங்க பதில் சொல்றாங்க, பிஜேபி சைட்ல இருக்கிறவங்க. ஆனா எந்த சூழல்லையும் எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆகிறது டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் நல்லது இல்லைன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுல ஓரளவுக்கு உண்மை இருக்கிறதாகத்தான் நான் நினைக்கிறேன். சப்போஸ் ஓபிஎஸும் டிடிவியும் இல்லாம என்டிஏ வெற்றி பெற்றாலோ, அல்லது இரண்டாவது இடத்துக்கு எம்எல்ஏக்கள் மினிஸ்டர்ஸ் இப்ப இருக்கிற 75ங்கிறது ஒரு 50 இடங்கள்ல அவங்க ஜெயிச்சாலோ, ஓபிஎஸும் டிடிவியும் எம்எல்ஏ ஆகாமல் இருந்தாலோ, அடுத்த 5 வருடங்களுக்கு மீண்டும் வனவாசம் தான் ஓபிஎஸ்க்கும் டிடிவி. அது உறுதியாக தெரியுது இல்ல. அப்படி இருக்கும்போது அவங்க இது லைஃப் ஆர் டெத் பிரச்சனையாக அவங்க எடுத்து பார்க்கத்தானே செய்வாங்க. அதிமுகவை சேர்ந்தவர்கள், எம்ஜிஆருடைய சீடர்கள் அல்லது ஜெயலலிதாவோட சீடர்கள் திமுக பக்கம் போகவே மாட்டாங்க, அவங்களால அங்க போகவே முடியாது அப்படின்னு சும்மா இங்க சொல்லலாம். ஆனா அரசியலுக்குள்ள சர்வைவ் ஆகிறதுக்கே வழி இல்லாம அவங்களை கழுத்தை நெரிக்கும் போது என்ன செய்ய முடியும்? தாக்குண்டால் புழு கூட தரை விட்டு துள்ளும். அது தவிர வேற ஒன்றும் வழியே இல்லை. அவங்க எங்க போவாங்க? ரெண்டே ஆப்ஷன் தான். திமுக பக்கம் போகணும், விஜய் பக்கம் போகணும். திமுக பக்கம் போனா உறுதியாக எம்எல்ஏ, இவர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு பிளஸ் திமுகவோட செல்வாக்கு, கூட்டணியினுடைய செல்வாக்கு எல்லாம் சேர்ந்து இவர்களுக்கு உறுதியாக திமுகவையும் வெற்றி பெற, எளிதாக தென் மாவட்டங்கள்ல வெற்றி பெற செய்ய முடியும். இவர்களும் உரிதாக அந்த பெருமையோடு வெற்றி பெற முடியும். அதனால இவங்க திமுக பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. இஷ்யூவாக இருக்கு. அவங்க டிசம்பர்ல சொல்றேன், ஜனவரியில சொல்றேன்னு சொல்றாங்க. பட் அதுக்கான வாய்ப்பு இருக்கு. திமுக இந்த மாதிரி வரக்கூடிய நபர்களை, பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் கேட்கும் போதும் திமுக பக்கம் சாயறீங்களான்னு கேட்டா, போக போக தெரியும், கூட்டணியில போய் சேர போறீங்களா, போக போக தெரியும்னு சொல்றாரு. அவுட் ரைட்டா ரிஜெக்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. அப்போ எல்லா அந்த அவங்க பழைய அதிமுக கூட்டணியில பழைய என்டிஏல இருந்தவர்கள்ல பலருக்கு இப்போ திமுக பக்கம் போவதற்கான ஒரு எண்ணம் இருக்கு. அவங்களுக்கு அதற்கான நியாயங்கள் இருக்கு. அந்த விஷயத்தை அவங்க பர்சீவ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இவர் இப்படி சொல்றாரு. அந்த மாதிரி போவதற்கு ஒரு முதல் படி அல்லது தொடக்க புள்ளி அல்லது பிள்ளையார் சுழி திமுகவை நோக்கி நகர்கிறார்கள். அதிமுக இருந்த முன்னாள் பிரமுகர்கள் திமுகவை நோக்கி நகர்கிறார்கள் என்பதற்கு இதெல்லாம் காரணமாக தெரியுது. எடப்பாடி பழனிசாமி வைக்கக்கூடிய பார்த்து சொன்ன மாதிரி இவங்க யாரும் உற்சாகமாக சொல்லல இந்த வார்த்தைய. கூட்டணிக்கான பிள்ளையார் சுழி அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லல. பட் காஷியஸா கவனமாக அந்த திசையை நோக்கி நகர்கிறார்கள்னு நம்ம நம்புறதுக்கு இடம் இருக்கு. ஆப்ஷன் பியாக விஜயையும் வச்சிருக்காங்க. விஜய் தனியா அனுப்பாரா இல்ல இவங்களோட போய் சேர்ந்துருவாரா, அரசியல்ல இருப்பாரா அப்படிங்கிற பல கேள்விகள் அவங்களுக்குள்ள இருக்கலாம். அதை தாண்டி அப்படி வந்தா ஒரு பக்கம் டிடிவி ஓபிஎஸ் போன்றவர்கள் அவரோட சேர்ந்து இருக்கலாம். அப்போ பழைய 2016 மக்கள் நல கூட்டணியினுடைய ரோல் விஜய்க்கு வந்துருது அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல விஜயை வலுப்படுத்தி அதிமுக பாஜக கூட்டணியை 3வது இடத்துக்கு அனுப்பும் அளவுக்கு வேலை செய்யணும்னு ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்கள் நினைக்கிறாங்களா? இந்த ஓபிஎஸ் டிடிவியோட சேர்ந்து இன்னொரு பெயரும் அடிக்கடி எல்லாரும் ஊடகங்கள்லயும் வந்துகிட்டே இருக்குது. பாஜகவுக்குள்ளே இருந்து அவர் வெளியேறி தனி கட்சி தொடங்கி விஜயோட போவாரு. அதுவும் ஒரு டிசைன் தான், அதுல யாரும் பெருசாக வருத்தப்பட மாட்டாங்க அப்படின்னு ஒரு தியரியை சொல்றாங்க சிலர். என்ன நடக்குதுங்கிறதையும் அது தெரியல, அது உறுதியாக தெரியல. பார்க்கலாம் அது என்ன நடக்கும். பட் அதிமுகவும் என்டிஏவும் இந்த விஷயத்தை அப்படி எளிதாக கடந்து போகிறார்களா? அப்போ டிடிவி ஓபிஎஸ் இல்லாம தென் மாவட்டங்கள்ல வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? நயினார் நாகேந்திரன் தலைவராக போட்டதுனால இவர்களால வரக்கூடிய இழப்பை சரி செய்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதற்காகத்தான் அவரை தலைவராக போட்டிருக்காங்களாங்கிறதும் ஒரு கேள்வி. அந்த கான்பிடன்ஸ் அவங்களுக்கு இருந்ததுன்னா இப்போ ஓபிஎஸ்க்கு டிடிவிக்கு திரும்ப என்டிஏக்குள்ள அகாமடேட் பண்ண ஆகிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. அப்படி இல்லை என்றால் இவங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். மீண்டும்
திமுக பக்கமோ அல்லது விஜய் பக்கமோ தான் போகணும். அப்போ உறுதியாக 2019, 2021, 2024 வெற்றியை, அதாவது ஓபிஎஸ் எல்லாம் அந்த பக்கம் இருக்கும்போதே வெற்றி பெற்று காட்டி இருக்கக்கூடிய திமுக அணிக்கு போவது ரொம்ப சேஃப் அப்படின்னு நினைப்பாங்களா? இயல்பாக ஒரு மனிதனுக்கு, ஒரு அரசியல் கட்சிக்கு என்ன மாதிரி சிந்தனை வரும்? திமுக பக்கம் போறதுதான் சேஃப் அப்படின்னு நினைப்பாங்களா? இல்ல அன்டெஸ்டட் அப்படின்னு மெய்ப்பிக்கப்படாத, செல்வாக்கு மெய்ப்பிக்கப்படாத கூட்டத்தை மட்டுமே காட்டிய விஜய் பக்கம் போறது பெட்டர்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. இரண்டையுமே பர்சீவ் பண்ணுவாங்க. இல்ல அதுக்கும் கூட டெல்லியில இருந்து அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைத்தாலும் கிடைக்கலாம். நீங்க உங்களுக்கு சரி என்பதை செய்யுங்கள்னு சொல்லுவாங்களா? இல்ல விஜய் பக்கம் போயிருங்க, இங்க அகாமடேட் பண்ண முடியல, விஜய் பக்கம் போயிருங்க, அதுக்கப்புறம் தேர்தலுக்கு பிறகு மீண்டும் நம்ம ஆய்வு செய்து, களத்தை ஆய்வு செய்து மீண்டும் சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? அப்படிதான் இன்ஸ்ட்ரக்ஷன் வருமா? தெரியல. அதுவும் தெரியல. வரக்கூடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சோ அவங்களுக்கு நம்ம எம்எல்ஏ ஆகணும் கண்டிப்பாக. யாரு தடுத்தாலும், யாரு நம்மை அழிக்க நினைத்தாலும் அதிலிருந்து திமிரி எழுந்திருந்து நம்ம எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா திமுக பக்கம் போயிடுவாங்க. ஏன்னா திமுக பக்கத்துல போய் நிக்கிறது உறுதியாக எம்எல்ஏ சீட்டு. ஆனா அதிமுகவோ அல்லது வேறு விஜயோடவோ போறது போட்டியிடலாம் அப்படின்றது ஒண்ணு. இவங்க எல்லாரும் தங்களுடைய வெயிட்ட, தங்களுடைய ஆதரவை விஜய் பக்கத்துல போட்டாங்கன்னா ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்கும். தென் மாவட்டங்கள்ல விஜய்க்கு சப்போர்ட் ஏறும். அதிமுக என்டிஏ பாஜக கூட்டணி மூன்றாவது இடத்துக்கு போவதற்கான வாய்ப்பும் அதுக்குள்ள வரும். சோ அப்படித்தான் தங்களுடைய செல்வாக்கை நிரூபிக்கணும்னு நினைக்கிறாங்களா? இல்ல தனக்கும் பதவி வேணும், தன்னை சார்ந்தவர்களுக்கும் பதவி வேணும்னு அவங்க நினைப்பாங்களா அப்படிங்கிறது தான் தெரியல இந்த விஷயத்துல. அந்த முடிவைத்தான் அவர்கள் இந்த ஒரு மாதத்துல எடுத்துட்டு டிசம்பர்லயும் ஜனவரியிலையும் திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தணும் அல்லது விஜயோட பேச்சுவார்த்தை நடத்தணும். விஜயோட அரசியல் நகர்வுகள்ல ஒரு செட்பேக் வந்துருச்சு. ஒரு விதத்துல அது ஓபிஎஸ் டிவி போன்றவர்களுக்கு நன்மையாக கூட இருக்கலாம். அவங்க கொஞ்சம் இந்த களத்துல இருக்கக்கூடியவர்களை வேண்டாம் என்று ஒதுக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு இவர்களை அகாமடேட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதுக்குள்ள இருக்கு. சோ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ்னு அவங்க இந்த சூழலை நினைக்கிறாங்களாங்கிறதும் தெரியல. பேரவைக்குள்ள ஓபிஎஸ் திமுகவோடு நெருக்கமாக இருக்கிறதை பார்க்கும்போது கரூர் நிகழ்வுகள்ல ஓபிஎஸ் டிடிவியும் அரசு செய்த விஷயங்களை விமர்சிக்காமல் அரசு நியாயமாகத்தான் செயல்படுகிறது, முதலமைச்சர் நியாயமாகத்தான் செயல்படுகிறார் என்று சொல்வதை வைத்து பார்க்கும்போது டிடிவி, ஓபிஎஸ், தேமுதிக இந்த மாதிரி கட்சிகள் எல்லாமே அதிமுகவை வீழ்த்துவதையே தங்களுடைய நோக்கமாக கொண்டிருக்கின்றன. பிரைமரி அஜெண்டா, முதன்மையான திட்டம் அதிமுக எந்த சூழல்லையும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற நிலைக்கு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க தங்களுடைய இருப்பை அழிப்பதற்கு அதிமுக முயற்சி செய்கிறது, அதிமுக தலைமை முயற்சி செய்கிறது அப்படிங்கிற உணர்வு இருக்கிறதுனால அந்த முடிவுக்கு தான் அவங்க உறுதியாக வந்திருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இடம் இருக்கு. அந்த வகையில தான் அவங்க திமுக உறுதியாக வெற்றி பெறும். ஏன்னா எதிர்கட்சிகள் பிரிந்து இருக்குங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க வேண்டியது இருக்கு. அதுல அவங்க உறுதி செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக முடியாது என்பதை உறுதி செய்ய வேண்டும் அவங்க தீர்மானித்து வெளிப்படுகிறது. டிடிவி, ஓபிஎஸ் எல்லாம் காலாவதியான தலைவர்கள் அப்படின்ற கருத்தை சொல்லக்கூடிய அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உறுதியை இவர்கள் எடுப்பதை புரிந்து கொள்ள முடியுது. இந்த செய்திகள் மூலமாக திமுகவை நோக்கி அதிமுக மாஜிகள் நகர்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள முடியுது. பட் திமுக இதையெல்லாம் எப்படி பார்க்குது, என்னென்ன செய்யுதுங்கிறதை பற்றி எந்த சலனமும் அந்த அணிக்குள்ள இருந்து வரல. இவர்கள் பாஜகவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு கடந்த காலத்தை வச்சு இவங்களை நிராகரிக்க போகுதா, இல்ல உள்ள அகாமடேட் பண்ணி வெற்றியை இன்னும் பெரிய வெற்றியாக உறுதி செய்ய போகுதா அப்படிங்கிறது தெரியல. பட் என்ன நடந்தாலும் அது ஜனவரிக்குள்ள கிளியர் பிக்சர் வந்துரும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.